நான் முகமது ஆலம், மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்க சமாசத்தின் செயலாளர். இன்றைய தினம் இந்த ஊடக வாயிலாக மன்னார் மாவட்டத்திலே கடந்த டிட்வா புயல் காரணமாக மீனவர்கள் பாதிக்கப்பட்ட நிலையும், அதே போன்று மன்னார் மாவட்டம் முழுதும் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட விடயங்கள், அதற்கான இழப்பீடுகள் தொடர்பாகவும், அதே தொடர்ந்து மன்னார் மாவட்டத்திற்கு எதிர்வரும் சனிக்கிழமை நாளைய தினம் வருகை இருக்கின்ற அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் மன்னார் மாவட்டத்தின் பாதிப்பை கவனத்தில் எடுக்கும் அதே நேரம் மன்னார் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மீனவர்களின் பிரச்சினை, அதற்கப்பால் மன்னார் மாவட்டத்துக்குள்ளும் வடமாகாணத்துக்குள்ளும் ஊடுருவும் இந்திய மீனவர்களின் எல்லை தாண்டிய விடயங்களை அவரின் கவனத்துக்கு கொண்டு வரலாம் என்பதற்காக இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த மன்னார் மாவட்டத்திலே முழுமையாக தீவை எடுத்துக்கொண்டால் முழுமையாக மீனவர்கள் வசிக்கும் பகுதிகளாக இருக்கின்றன. அதற்கப்பால் தேவம்பட்டி தொடக்கம் முள்ளிக்குளம் வரை மீனவர்களின் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட விடயங்கள் மாவட்ட கூட்டங்களில், மாவட்ட அனர்த்தம் தொடர்பான கூட்டங்களில் பேசப்பட்டதாக இல்லை என்ற முறைப்பாடுகள் எமது கிராம மட்டத்தில் இருக்கின்ற மீனவர்களால் இந்த மாவட்ட சமாசத்துக்கு தெரியப்படுத்தப்பட்டதுக்கு இணங்க நேற்றைய தினம் நாங்கள் மாவட்ட கடற்தொழில் உதவி பணிப்பாளரை சந்தித்து இந்த விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடி இருந்தோம். அன்றைய தினம் அவர் அரசாங்க அதிபரை சந்திக்கும் போது முழுமையான தகவல்களையும் அரசாங்க அதிபருக்கு தெரிவிப்பதாகவும், ஜனாதிபதி அவர்களின் வருகையின் போது மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கின்ற மீனவர்களின் பாதிப்பை தான் வெளிக்கொண்டு வருவதாகவும், அதற்கு ஏற்றவாறு பாதிப்புகளை முன்வைப்பதாகவும் அவர் தெரிவித்ததற்கு அமைவாக இதுவரை மன்னார் மாவட்டத்திலே பதிவு செய்யப்பட்ட முறைப்பாடுகளாக 578 முறைப்பாடுகள் இந்த கடற்தொழில் திணைக்களத்திலே படகுகள், வலைகள், அதே போன்று ஏனைய சேதங்கள் தொடர்பாக பதியப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விடயத்தை அரசு அதிபர் மட்டத்திலே நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலிலும் இது பேசப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த 578 பேரின் முறைப்பாடுகளை தவிர்த்து ஏனையவர்களின் பாதிப்புகளும் அதன் முறைப்பாடுகளும் பதியப்பட்ட விடயங்கள் தொடர்பாக ஆராய்ந்த போது நேற்றைய தினமே தாங்கள் அதை நிறைவு செய்து அனுப்பியிருப்பதாகவும், எதிர்வரும் ஜனாதிபதியின் போது அவரின் கருத்துக்கு அந்த கருத்தின் உடன்பாட்டுக்கு அமைவாக பதியப்படாத அல்லது விடுபட்ட மீனவர்களின் பதிவையும் தாங்கள் மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எனது எவ்வாறாயினும் இந்த பதியப்பட்ட 578 மீனவர்களின் முறைப்பாடுகளும் அவர்களுக்கான நிவாரணங்களும் வழங்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். இந்த விடயத்திலே மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து, ஏனெனில் நாங்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இல்லை, அந்த அழைப்பும் நமக்கு விடுக்கப்படவில்லை. இருந்த போதிலும் மாவட்டத்தில் திணைக்களங்கள் சார்ந்த தலைவர்கள் கலந்து கொள்வார்கள். மீனவர்கள் சார்ந்த எங்களது உதவி பணிப்பாளர், கடற்கரை உதவி பணிப்பாளர்கள் கலந்து கொள்ளும் போது முழுமையாக மீனவர்களின் விடயம் பேசப்பட வேண்டும். உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட 578 மீனவர்களுக்கும் இழப்பீடு கொடுக்கப்படுவதுடன் அதற்கப்பால் மீனவர்கள் இந்த 27ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 27 இன்று வரை அவர்கள் தொழில் செய்ய முடியாத சூழலே கடலே காணப்படுகின்றது. எதுவாக அனர்த்தம் என்றால் உடனடியாக வானியல் திணைக்களமும் கடற்படையினரும் அரசும் அறிவிக்கின்றது, மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம், அந்த கடலுக்கு செல்வதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சொல்கின்றார்கள். ஆனால் மீனவர்கள் கடலுக்கு செல்லாவிட்டால் அவர்களுக்கான எந்த நிவாரணமும் வழங்கப்படுவதில்லை. அதற்கப்பால் மீனவர்களுக்கு ஏற்படுற பாதிப்புகளும் இந்த காலம் வரை எந்த இழப்பீடுகளும் வழங்கப்படவில்லை. நாங்கள் உதாரணத்தில் சொல்லப்போனால் அந்த புரவி சூறாவளி என்ற ஒன்றை நாங்கள் எடுத்துக்கொண்டால், அந்த சூறாவளியின் போது நிறைய முறைப்பாடுகள் பல தடவைகள் மீனவர்களிடம் மேற்கொள்ளப்பட்டும் ஆனால் இன்று வரை ₹1 காசுதானம் அதுக்கு வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் அது காணப்படக்கூடாது. இழப்பீடு மீனவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள். ஏதோ ஒரு வகையில் இந்த அரசு தங்களுக்கான இழப்பீட்டை வழங்கும் என்று. எனவே அரசு கவனத்தில் எடுக்க வேண்டும். கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த அனர்த்த விடயத்திலும் மன்னார் மாவட்ட விடயத்திலும் அவர் கூடிய கரிசனை செலுத்த வேண்டும். ஏனெனில் 1 வருடங்களும் 4 மாதங்களும் கடந்து இன்று மன்னார் மாவட்டத்தில் விஜயம் செய்கின்றார். யாழ்ப்பாணத்துக்கு ஏற்கனவே பல தடவை சென்றிருந்தாலும் இந்த அனர்த்தம் அவரை மன்னாருக்கு வர தூண்டி இருக்கின்றது. அந்த வகையிலே அவர் மன்னாருக்கு வருகை தரும்போது இந்த மீனவர் பிரச்சனை மாத்திரமல்லாமல் மன்னார் மாவட்டத்திலே நாங்கள் முகம் கொடுக்கின்ற பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அதுக்கும் அதுக்கான தீர்வையும் அவர் வழங்குவார் என்று பார்க்கின்றோம். அதற்கப்பால் இந்த வடபகுதி சார்ந்து நான் ஒரு விடயத்தை இங்கு பதிவு செய்ய வேண்டும். வடபகுதி முழுக்க மன்னார் தொடக்கம் முல்லைத்தீவு வரை இந்திய மீனவர்களின் அட்டகாசம் இந்த கடந்த 27ஆம் தேதிக்கு பின்னர் நிர்வாரியாக கூடியிருக்கின்றது. தமிழ்நாடு மற்றும் காரைக்கால் ஆகிய மாநிலங்களிலிருந்து வடக்கு நோக்கி வருகின்ற படகுகள் ஆயிரக்கணக்காக தென்பட்டிருக்கின்றன. எங்களது பல மீனவர்களின் வலைகள் அறுத்தெறியப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மன்னார் மாவட்டத்திலே தலைமன்னார் கிராமத்திலே 27ஆம் தேதி இரவு 15க்கும் மேற்பட்ட மீனவர்களின் நண்டு வலைகள், லட்சக்கணக்கான பெருமதியான வலைகள் அறுத்து நாசமாக்கப்பட்டிருக்கின்றன.
எனவே இவ்வாறு காரைநகர், நெடுந்தீவு, முல்லைத்தீவு, வலிகாமம் வடக்கு அழகு பிரதேசங்களிலே அவர்களின் முறைப்பாடு காணப்படுகின்றது. எனவே வடக்கு மீனவர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சினைக்கும் நாங்கள் முன்னைய தினம் கௌரவ ஆளுநர் அவர்களுக்கும் அதே போன்று இந்திய பிரதமருக்கான கடிதத்தை இந்திய துணை தூதருக்கும் வடமாகாணம் என்ற இதில் கையெழுத்திருக்கின்றோம். அதில் நாங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றோம். வடபகுதி மீனவர்களின் பிரச்சினையை முகம் கொடுப்பதற்காக, அதை தீர்ப்பதற்காக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வடமாகாண கடற்தொழிலாளர்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை தந்து இந்த ஆண்டுக்குள்ளாவது அந்த சந்தர்ப்பம் கிடைத்தால் மீனவர்களின் பல பிரச்சனையை ஊடகம் வாயிலாக அதை தெரியப்படுத்தி எந்த தீர்வும் கிடைக்கப் போவதில்லை. ஆனால் அவரிடம் நேரடியாக கதைத்து பல விடயங்களுக்கு நாங்கள் தீர்வை தேட வேண்டியிருக்கின்றது. வெறுமனே இந்திய மீனவர் பிரச்சனையை மாத்திரம் நாங்கள் மையமாக வைத்து பேசாமல் எதிர்கால அபிவிருத்திக்கும் எதிர்கால மீனவர்களின் தேவையும் முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே எதிர்காலத்திலே அந்த வாய்ப்பை இந்த ஜனாதிபதி அவர்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இறுதியான ஒரு விடயத்தை பதிவு செய்கின்றோம். இந்த மன்னார் மாவட்டத்திலே பாதிக்கப்பட்ட மீனவர்களின் பல கிராமங்கள் விடுபட்டிருக்கின்றன. அவர்களுக்கான விழிப்புணர்வு அல்லது அது தெளிவூட்டல் இல்லாமல் இருக்கின்றது. எனவே இந்த 578 மட்டப்படுத்தப்படாமல் பதியப்படாத ஏனையவர்களுக்கும் அது வழங்கப்பட வேண்டும். அது பதியப்பட்டு நிச்சயமாக அவருக்கான முழுமையான இழப்பீடுகள் வழங்கப்பட வேண்டும். அதே போன்று தொழிலுக்கு செல்லாத காலத்துக்கான நிவாரணங்களும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். கடலிலே அசுத்தமாக இருக்கின்ற கால்நடைகளாக இருக்கட்டும் அல்லது குப்பை கூலங்களாக அதை அகற்றுவதற்கும் வேறு விதமாக நிதியை ஒதுக்க வேண்டும். அதுக்கப்பால் அந்த மீனவர்களின் எதிர்கால வாழ்வாதாரத்துக்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். இதற்கப்பால் மேலதிகமாக இந்த கடல் வளங்களை பாதுகாக்கக்கூடிய திட்டங்களை வகுக்க வேண்டும். அதற்கப்பால் உட்கட்டமைப்பு வசதிகள் அழிவடைந்திருக்கின்றன. மீனவர்களின் அழிவு ஒரு புறக்கம் இருக்க உட்கட்டமைப்பு வசதிகள், வீதிகள், கட்டிடங்கள், அதே போன்று கடற்கரை அணைக்கட்டுகள் எல்லாம் அழிந்திருக்கின்றன. இவைகளை சீர் செய்வதற்கும் கௌரவ ஜனாதிபதிகள் வீடிய கவனம் செலுத்த வேண்டும். அதற்கு எங்கள் திணைக்கள தலைவர்கள் அதற்கான கருத்தை அங்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. என் பேர் ஜெனிஸ்டன். நான் பனங்கட்டிக்கோட்டை மீனவர் சங்க தலைவர். ஜனாதிபதி என்ற வருகைக்காக நாங்கள் இந்த புயலால் பாதிக்கப்பட்ட கடற்தொழிலாளிகளுக்காக, மன்னார் மாவட்ட கடற்தொழிலாளிக்காக கதைக்க வந்திருக்கேன். இதில் என்னென்னு சொன்னால், இந்த மன்னார் மாவட்டத்தில் மீனவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த மீனவர்களுக்கு இதுவரைக்கும் மீனவர்களுக்கு எந்த நிவாரணமுமே கொடுக்கப்படவில்லை இதுவரைக்கும். நாங்கள் இதில் சொல்ல வந்த காரணமே ஜனாதிபதி இங்கே மன்னாருக்கு வருகை தர்றார். அவர் வருகைக்கு நாங்கள் இந்த இதை அவருக்கு முன்மொழிகிறதுக்காக இந்த பேட்டியை நான் கொடுக்குறேன். மீனவர்கள் கடலாலையும் பாதிக்கப்படுகிறாங்க. தொழிலுக்கு போயிடாத நிலைமை, அவங்களோட படகுகள் சேதமடைஞ்சிருக்கு, படகுகள் காணாமல் போயிருக்கு, வலைகள் அழித்து செல்லப்பட்டிருக்கு. நாங்கள் ஏற்கனவே ஒரு மீடியாவிலையும் கொடுத்துருக்கோம் ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்த சொல்லி. இதை ஜனாதிபதி வர்றதுன்றதுக்காக அவருக்கு வருகைக்காக நாங்கள் இதை தெரியப்படுத்துகிறோம். எங்களோட மக்களை, மீனவ மக்களை, மன்னார் மாவட்டத்தில் இருக்க மீனவ மக்களை கொஞ்சம் பார்த்து அவங்களுக்குரிய அழிவுகளுக்கு ஏற்ற நடவடிக்கைகளை செஞ்சு கொடுக்கணும் என்று ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்கின்றோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.